வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4-3 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசலை காண்க. அசல் எவ்வளோன்னு தெரியல, அந்த பி அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 வருஷத்தில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் தொகை எவ்வளோ கிடைக்குது? 2028 கிடைக்குது. அசலை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, 4% எத்தனை வருஷம்? 2 வருஷம். இது தொகை, கிடைக்கக்கூடிய தொகை 2028. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அசலை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ஃபார்முலா பாருங்க. என்ன ஃபார்முலா? A = P × 1 + 6/100 அடுக்கு n. மதிப்புகளை பிரதியிடுங்க. ஏவோட மதிப்பு 2028. பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அப்படியே இருக்கட்டும். 1 + 6ஓட மதிப்பு 4/100 அடுக்கு n. என்னோட மதிப்பு 2. இடது பக்கத்தில் இந்த 2028 அப்படியே இருக்கட்டும். பி × 1 + இதை கேன்சல் பண்ணுமா? 1 4 4, இந்த இடத்துல 2 4 8, 10 இருக்கா? 2 4 8, மிச்சம் 2 வந்தால் 20. அப்போ 5 20. அப்போ என்ன இருக்குது? 1/25 அடுக்கு 2 இருக்குது. 2028 எந்த மாற்றம் இல்லை. பி இன்ட்டுங்க 1ன்னா 1/1 அர்த்தம் குறுக்கு பெருக்கு எடுக்கும். முதல்ல பகுதியை பெருக்குங்க. 1 25 25. இப்போ குறுக்க பெருக்குங்க. 1 25 பெருக்குனா 25. 1 1 பெருக்குனா 1 தான். அடுத்த ஸ்டெப் பாருங்க. 2028 = P × 25 1 கூட்டினா 26. 26/25 அடுக்கு 2. 2028 = P பெருக்கல் இந்த 26/25 அடுக்கு 2 இருக்கா? அப்போ 2 தடவை எழுதணும். 26/25 பெருக்கல் 26/25. இப்போ பாருங்க, நமக்கு P தானே வேணும். மிச்சம் எல்லாத்தையும் இடது பக்கம் கொண்டு வாங்க. 2028 பெருக்கல் இது இந்த பக்கம் தான் அப்படியே தலைகீழ மாறும். 25/26. அதே மாதிரி இதுவும் இடது பக்கம் தான் தலைகீழ மாறும். 25/26 = P. அந்த P தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை சுருக்குனா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். கேன்சல் பண்ணலாமா? 2 பாருங்க. 2 2 2 6. இதையும் 2 தான் கேன்சல் பண்ணணும். 2 2 0 வந்துடும். 2 2 4 2 8. இப்போ இதை 2 கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 6. இங்கே என்ன செய்யணும்? 2 I2 10. 1 என்ன செய்ய முடியாது? 2 கொண்டு வகுக்க முடியாது. 0. இப்போ தான் 14. அப்போ 7 2 14. இப்போ 13 வச்சு கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 1 13 13. 50ல் 3 13 39. 50 இருக்கு. 3 13 39. மிச்சம் எத்தனை? 11. இந்த 11 எங்கே போகும்னா 7க்கு முன்னால் போகும். 7க்கு முன்னால் 11 போட்டால் 117. 117ல் எத்தனை 13? 9 13. அதாவது 507 13 கொண்டு வகுத்தா என்ன வரும்? 39 வரும். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க. 1 13 13. 3 13 39. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க. 3 பெருக்கல் 25 பெருக்கல் 25 = P. சரியா? பெருக்கலாமா? 25 25 பெருக்கலாம். 25 25 பெருக்குனா 625. இதை எதை கொண்டு பெருக்கணும்? 3 கொண்டு பெருக்கணும். பெருக்குங்க. 3 5 15 15க்கு 5 மிச்சம் 1 2 6 6 1 7. 3 18 1875. 25 625. 625 3 பேர்னா 1875 = P. அப்படியே பக்கத்தை மாற்றி எழுதுங்க. P = அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். ரூபாய் 1875. இதான் என்னது? நமக்கு தேவையான அசல். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.